பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஏன் தாமதிக்கிறது, ஏன் தாமதம் என்று நாம் நினைக்கலாம். அந்த தாமதத்திற்கு நாம் தான் காரணம். கர்த்தர் அதற்குள்ளே நம்முடைய சில காரியங்களை சீர்படுத்துகிறார், நம்மை சிறப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். அப்படியாக அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும் பொழுது நாம் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த காரியங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, அதை எப்பொழுதும் மனதிலே உட்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகள் ஒன்றும் தாமதிக்காமல் சீக்கிரமாக நடக்கும்படியாக அவர் அதற்கென்று குறித்த காலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்கிறது, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆம், வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். ஆம், நாம் இப்பொழுது வருஷத்தின் நடுவிலே வந்திருக்கிறோம். இதுவரை 6 மாதங்கள் கடந்திருக்கலாம். இந்த வருடத்திலே நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் வருஷத்தின் நடுவிலே நம்முடைய காரியங்களுக்கு அவர் உயிர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது, மரித்து போன காரியங்கள் எதோ மரித்து விட்டதே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் உயிரடையுமா என்று நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வருஷங்களின் நடுவிலே உன்னுடைய காரியத்தை நான் புதுப்பிப்பேன். ஆம், நம்முடைய காரியத்தை புதுப்பிக்க பண்ணுகிற தேவன், உயிர்ப்பிக்க பண்ணுகிற தேவன் அவர் ஒருவரே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் அவருக்குள் கீழ்ப்படிந்து அவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் நடக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு கூட்டிக் கொண்டு வந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் அதனால்தான் முதலாவது தேவனையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் அவருடைய நீதியை தேடுகிறோமோ, தேவனை தேடுகிறோமோ, அப்பொழுது மற்றவை எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே, அது நிச்சயமாக நிறைவேறும். தாமதித்தாலும் அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது, அதற்கு காத்திரு என்று நீங்க சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இதோ வருஷத்தின் நடுவிலே அப்பா நான் அதை உயிர்ப்பிப்பேன் என்று எங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். இதோ நாங்கள் இந்த வருஷத்தின் நடுவிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் காரியங்களை நீர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் இவ்வளவு நாள் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்காமல் இருந்திருந்தால் அப்பா, இன்றிலிருந்து ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதன் மூலம் நாங்களும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக மாறுகிறோம். அப்பா, நீர் எங்களை மாற்றுகிறீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து எல்லாவற்றையும் உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆமென்.